லாஸ்ட் லேண்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஹாய், நான் ஒரு கேம் கேரக்டர். என்னோட கேம் சீரீஸ் லாஸ்ட் லேண்ட். நான் சூசன். என்னோட பையன் ஜிம்மி. ஜிம்மிக்கு நான், எனக்கு ஜிம்மி. அப்படிதான் எங்கள் லைஃப் போச்சு. என்னோட உலகம் ரொம்ப சின்னது. அதில் நானும் ஜிம்மி மட்டும்தான். அந்த சின்ன உலகத்தில் ரொம்ப சிம்பிளாக எங்களோட லைஃப் ரன் ஆச்சு. அந்த ஒரு நாள் வர வரைக்கும். அந்த நாள் தான் என்னோட அந்த சின்ன உலகத்தை நான் லாஸ் பண்ணி அந்த புதிய முடிவில்லாத யாருக்கும் தெரியாத தொலைஞ்ச உலகத்தில் தொலைஞ்சு போனேன். அந்த நாள் வரைக்கும் எனக்கும் தெரியாது அந்த தொலைதூர தொலைஞ்சு போன நகரத்தில் நானும் தொலைவேன். எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்குது. எத்தனையோ தடவை அந்த உலகத்துக்கு நான் போனாலும் ஒவ்வொரு முறையும் பல புதிய ஆச்சரியங்களையும் நினைவுகளையும் எனக்கு கொடுத்துருக்கு. அந்த சுவாரஸ்யமான கசப்பான அனுபவங்கள்லாம் நான் உங்ககிட்ட இந்த லாஸ்ட் லேண்ட் சகால சொல்ல போகிறேன். என்னோட கதையில் உங்களுக்கு பல சுவாரஸ்யங்களும் புதிர்களும் காத்திருக்கு. ஒவ்வொரு புதிரையும் என்னோட சேர்ந்து சால்வ் பண்ண என்னோட அந்த வேர்ல்டுக்கு வாங்க, சேர்ந்தே தொலைஞ்சு போவோம். என்னோட உலகம் மாறி போன நாள் அன்னைக்கு நைட்டு தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அன்னைக்கு நானும் ஜிம்மியும் நாங்கள் இருந்த சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கு ஒரு ஜீப்பில் போயிட்டுருந்தோம். அந்த அமைதியான இரவு நேரத்தில் மிதமான வேகத்தில் ஹாப்பியாக வில்லேஜுக்கு போயிட்டுருந்தோம். அந்த இரவோட அமைதியை கெடுக்கிற மாதிரி என்னோடய மொபைலில் ஒரு கால். நான் வண்டியை ஒரு மரத்தோட இருக்க வீடு பக்கத்தில் நிறுத்திட்டு இறங்கி பேசிகிட்டு இருந்தேன். ஜிம்மியும் இறங்கி விளையாடிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் தூரம் ஃபோன் பேசிட்டு நகர்ந்து போயிட்டேன். அப்போ I understand, but I can't come tomorrow. I need to take my son to the dentist. Come closer, closer. ஜிம்மி, ஜிம்மி, ஜிம்மி. கண் சிமிட்டுறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த இரவோட அமைதியில் கேட்டது ஜிம்மியோட அலறல் சத்தம். நான் திரும்பி பார்க்கும்போது எனக்கு அந்த கருமையான இருட்லையும் வான நீல கலர் வெளிச்சம் என் கண்களை பறிச்சிச்சு. அந்த நீல ஒளிக்குள்ள எனக்கு தெரிஞ்சது ஜிம்மியோட முகமும் அவனோட அலறலும் தான். அந்த கண்களை பறிச்ச நீல ஒளி என் மகனையும் பறிச்சுட்டு ஒரு மரத்துக்குள்ள மறைஞ்சு போச்சு. ஜிம்மியோட சத்தமும் அந்த மரத்தையே நான் போக வேண்டிய பாதை இதுதான் காட்டுச்சு. அந்த மரம் நம்ம பார்க்குற ஆயிரக்கணக்கான மரங்களை விட ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அதுதான் என்னையும் ஜிம்மியையும் பிரிச்சிடுச்சு. அதுதான் நான் போக வேண்டிய பாதைனா எப்படி உள்ள போகிறது? எனக்கு இருக்க ஒரே வழி அந்த மரமும் அந்த மரத்தில் இருக்க புதிருந்தான். கண்ணையா 2 குதிரைகளை வாங்கியிருந்தார். 2 குதிரைகளின் விலை 15 பசுமாடுகளின் விலைக்கு சமம். 2 பசுமாடுகளின் விலை 20 ஆடுகளின் விலைக்கு சமம். 3 ஆடுகளின் விலை 20 கோழிகளின் விலைக்கு சமம். கண்ணையா வாங்கிய ஒரு குதிரையின் விலை 30,000 ரூபாய் என்றால் அவர் வாங்கிய ஒரு கோழியின் விலை எவ்வளவு? விடையை கூறு, பாதை கிடைக்கும். ஆன்சர் தெரிஞ்சவங்க எனக்கு ஆன்சரை கமெண்ட்ல சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க.
இந்த பசில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்சர் சொன்ன பிறகு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.